கூட இருந்தவங்களாம் அவரை மறந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஜனம் அவர் ரெண்டு மாறல. ராஜனை கூட இருந்து இவனுங்க எதிர்த்து சண்டை போட்டானுங்களோ இனி இவனுங்களும் அதையே பண்ணுறானுங்க. ஊருக்கு எதிராக நிற்கிறானுங்க. குணா கேட்டால் என்ன வேணால் பண்ணுவேன்றதுக்கோசரம் நம்மளையும் ஊருக்கு எதிராக நிற்க சொல்கிறானுங்க. ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண சொல்கிறானுங்க. ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நீ ஒன்றும் யோசிக்காத. உனக்கு எது சரின்னு தோணுதோ அது பண்ணிட்டு போயினே இரு. எதுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷனு. அடுத்தது பூண்டி தங்கம்மாள் தெரு பள்ளம். அங்க இருக்கிற அமீது ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஸ்டே வாங்கியிருக்காரு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? எல்லா ஊர்லயும் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுப்போம். எப்படி தெரிஞ்ச வேலையை செய்ய விடாத பண்ணிட்டு தெரியாத வேலையை கொடுப்பீங்களா? டே அமீதே, உனக்கு என்னப்பா பேங்க்ல வேலை கச்சிச்சு, ஊர்ல இருக்கிறவனுக்குலாம் என்ன கஷ்டம்னு உனக்கு எப்படி புரியும்? தோ உன் ஃப்ரெண்டுக்குறான அன்பு நேஷனல் லெவல் பிளேயர் தான். அவன் நேரம் உன்ன மாதிரி படிக்க முடியாத போச்சு. இன்னைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுகிறான்? ஏதோ அந்த ரோடு போடுறத சொல்லி அவனுக்கு ஹார்பரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுன்னா அவனை பார்த்து 10 பேர் போர்டு ஆடுவானுங்க. அவனுங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். கடலே நம்பின்னு இருக்க வேண்டியதில்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு போக முடியும். எங்கள் ஊடுங்களை அடிக்கிறது தான் இந்த நாட்டோட வளர்ச்சியா சார்? இப்போ எங்களான வந்து ரோடு போட்டுன்னு போகிறதுக்கு ஒத்துக்கோங்க, வீடு கட்டி தரோன்னு காலையிலேருந்து மீட்டிங் போட்டுனுக்கிறீங்கல்ல, இதை டெண்டர் விடுறதுக்கு முன்னாடியே வந்து பேசியிருக்கலாமே. அப்போ கேட்டு நாங்கள் ஒத்துக்கலான்னா நீங்கள்லாம் மூஞ்சி பிடிச்சிருக்க முடியாது. அதனால இப்போ டெண்டர் விட்டு மூஞ்சி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர் பொருள் வாங்குறதுலேயே மூஞ்சி பிடிச்சிட்டு பண்ணுற ஃப்ராடு தனெல்லாம் வெல்த்தி ஆகக்கூடாது தானே இப்போ ஊர் ஜனத்துக்கு முன்னாடி வேலை தரோம் வீடு கட்டி தரோன்னு வந்து நிற்கிறீங்க. புரியலையே. நாங்கள் பேசுகிற பாஷையே புரியலையா? எங்கள் லைஃப் எப்படி புரிஞ்சுன்னு நீங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க? அதுக்கு தான் படிச்சுட்டு நாங்கள் ஆஃபீஸர்ஸாக வந்திருக்கோம். பச்சிருந்தா புரிஞ்சிருமா? புரிஞ்சிருந்தா கல்லுக்கு மீன் பிடிக்க போகிறவன் லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கல்லூரத்துலேருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி கன்னிகினரில் போய் குடி வைப்பீங்களா? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழிலையும் செய்ய விடாத பண்ணிட்டீங்க. நாளைக்கு ஊரில் எங்கே கிரைம் நடந்தாலும் அங்கே தான் போய் அக்கீஸ் தேடுவீங்க. இப்போ கிரைம் அங்கே அதிகமாக நடக்க போகிறதுக்கு காரணம் அங்கே இருக்கிற ஜனமா இல்லை அவங்கள அங்கே எத்தனை போய் போட்ட நீங்களா? தம்பி, அதிகாரிங்க வருவாங்க போவாங்க. அண்ணன் நாங்கிறல்ல, நம்ம ஊர் ஜனத்துக்கு என்ன போகணுமோ அதை டெல்லியில இருந்து ஸ்ட்ரைட்டா எடுத்துன்னு வந்துடுறேன். அவங்கெல்லாம் பரவாயில்லண்ணா, நம்ம லைஃப் தெரியாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். உன்னாலாம் பார்த்தா தானே ரொம்ப பயமாகுது. வித்துறீங்களேண்ணா. அன்பே, அவரெல்லாம் வெளியாலடா. ஊருக்கு அவசரம் பேசினுக்கிறேன், அவரை போய் மரியாதை இல்லாமல் பேசினுக்கிறேன். தப்புடா அன்பே. என்னண்ணா பண்ணுறது? நீங்கள் பேசியிருக்கணும். பேசியிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு நாங்கள் எல்லாம் உங்கள் பின்னாடி வந்து நின்றுருப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஊருக்காக பேசுகிறோன்னா அச்சு விட்ருவோன்னு மாட்டுறீங்க. அன்பு, இதோட பேச்சை நிறுத்து. அதிகாரிங்க சொல்கிறத கேட்டுன்னு போயினே இருக்கணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. எல்லாருக்கும்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமா? யாருக்கிட்ட என்னடா பேசுற? வேலு, பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி உட்கார். ஏ அன்பு, இப்போ நீ செஞ்சு நிற்கிற வேலையால உனக்கு எந்த யூஸும் கிடையாது. நானும் அந்த இடத்துல இருந்தால சொல்கிறேன். இருந்தேன்னு சொல்கிறேன். இங்கேருந்து என்ன பண்ணீங்க? என்ன பண்ணாங்க? ஊருக்காக பேசியிருந்த ராஜன் என்ன அச்சு விட்டாங்க. கட்சியா இவங்க ஊர் உள்ள வந்து 5 வருஷம் ஆகுது. இவனுங்களெல்லாம் நம்பினீங்க. ஊரோட சேர்த்து சின்ன பசங்க ஊர் சபைன்றனால பேசாம இருக்கிறேன். இல்லனா மொத்த பேரே அடிச்சு விட்டுருவேன். என்னப்பா ஊருக்கோசரம் பேசுற புள்ளைய மிரட்டுகிறீங்க? நீ பேச தம்பி. ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அதனால உங்க லைஃப் நல்லா இருக்கும். இங்கே இருக்கிற ஜனத்துக்கோசரமா அவ்வளோ பெரிய ரோடு போடுறீங்க. இங்கே இருக்கிற மிச்சம் மீதியை திருடின்னு போட்டு தானே அது எங்களை வச்சே திருடுறீங்க. நாங்கள் வளர்ந்த ஆத்தா குப்பையாக்கி உங்களுக்கு கரண்ட் எடுத்துக்கிறீங்க. அந்த வேலையெல்லாம் எங்களுக்கு குத்துறீங்க. ஆனால் வேலைக்கு போகிற நோய் வந்து செத்து போடுறானே. ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டாதோ இந்த மாதிரி எங்கள் ஆளுங்களை வச்சு எங்களை மிரட்டுறீங்க. போலீஸை விட்டு அடிக்கிறீங்க. தேதானா வேலையாக போச்சு உங்களுக்குலாம். தப்பாத்துக்காதண்ணா. உன்னெல்லாம் வச்சு தான் இதை பண்ணுகிறானுங்க இவனுங்க. இவனுங்களுக்கு பயந்துட்டு நாங்கள் இந்த ஊரை விட்டு போகணுமா? அதெல்லாம் வேறு யாராண்டியாவது போய் சொல்லணும்னா இங்கே தான் இருப்போம். எங்கள் மேலே வேணால் ரோடு போட சொல்லு. உங்களுக்கு உண்மையிலேயே எங்கள் ஜனத்து மேலே அக்கறை இருந்தால் நாங்கள் வாயிரத்துலேயே எங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. அதுதான் கருத்து. ஊருக்கோசரம் தான் நான் பேசினேன். மேலே மரியாதை இல்லாதெல்லாம் இல்லைண்ணா. நம்மளே நம்ம ஊரை விட்டு கொடுக்க தப்புண்ணா. இவ்வளோ நாளாக அமீது மனு கொடுக்கணும், ஸ்டே வாங்கணும் சொல்லலாம். கவர்மெண்ட் ரோடு போட்டால் நம்ம நல்லது தானே இருக்கும்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஒரு 4 பேர் நல்லா அதுக்கோசரம் ஊரையே காலி பண்ண பார்க்குறானுங்கன்னா யாராக இருந்தாலும் விடக்கூடாதுன்னு தான் தோணுது. இதெல்லாம் பண்ணோன்னா பாலிடிக்ஸில் இருக்கணும். ரவுடிசம் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. நம்மளை காப்பாற்றிக்கிறது பேர் ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். தலைமுறையாக மனுஷன் வாய்ந்த இடத்துலேருந்து தூக்கின்னு போய் ஆடு மாடு மாதிரி வேறு இடத்துல போடணும்னு சொல்கிறானுங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது. ஊருக்காரங்க நம்மளுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கலாம். இந்த டைமில் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒன்றா நிற்போம். யார் நம்மளை காலி பண்ணுறான்னு பார்க்கலாம். விரோதக்காரங்க நம்மளுக்கு எதிராக பேசியிருந்தா அது வேற. நம்ம வளர்த்து விட்ட பிள்ளைய நம்மளை பேசுறது வீக்கு தான். தப்பாக்குதுடா. நம்ம பிள்ளை ஆகிட்டான். நம்ம என்னதுக்கு பண்ணோம்? செந்தில் மச்சா குமாரண்ட கொடுத்துருவோம். தப்புங்க. இதெல்லாம் உனக்கு புரியாதுமா? வேணாங்க, நான் சொன்னா கேளு. டேய், ஊர் முன்னாடி வச்சு அவமானப்படுத்திக்கிறான். ஏன் பிரச்சனை பற்றி பேசாத அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிற?
நீங்கள் சொல்லியே குணா கேட்கல, நான் சொல்லியே கேட்க போகிறான். நான் உன்னை குணாவாண்டு போய் பேசுன்னு சொல்ல, அன்புக்கோசரம் நில்லுன்னு சொல்கிறேன். ஏன்னா அவன் தான் என் மாமாவை சாவச்ச எல்லாரையும் சாவடிக்க போகிறவன். இன்னும் அண்ணன் சாவுக்கு பை வாங்கணும்னு நினைக்கிறீங்க? குணா கூட இத்தனை வருஷம் வந்ததுக்கப்புறம் என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ராஜம் பொண்டாட்டிடா நான். குணா கூட படுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் மாமாவை சாவச்ச எல்லாரும் சாவணும்னு நினச்சி தான் நான் படுக்கிறேன். ஆனால் அவர் செத்து 4 வருஷம் வரைக்கும் எனக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியல. என் கையில் இருந்த எல்லாத்தையும் விற்று குணாவை கொலை பண்ண ஆள் செட் பண்ணேன். யாராவது அங்கே மாட்டினா செந்தில் அனுப்புனான்னு சொல்லுங்க, மிஸ் ஆகக்கூடாது. ஆனால் அன்னைக்கு அன்பு குறுக்க வந்து உயிர்ந்ததால அந்த ஸ்கெட்ச் மிஸ் ஆச்சு. அப்போ எனக்கு அவன் மேலே கோவமாக இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு குணா சாவாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. சந்திரா, இப்போ நீ என்ன நினைச்சாலும் எதுவும் நடக்காது. அவனுங்க எல்லாரும் என் புருஷன் சாவுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். குணா உயிரோட இருந்தால் தான் நீ நினைக்கிறது நடக்கும். அது சொன்ன மாதிரி அடுத்த நாளே குணா என்னை தேடி வந்தான். உங்களை அப்படி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் பேசினது கேட்டதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. இதில் கொஞ்சம் துட்டுக்குது. குணா முதல்ல சாக வேண்டியவன்ல, கட்சியில் சாக வேண்டியவன். அவன் என் பக்கத்துலேயே இருந்தா மற்றவங்களையும் முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு புரிஞ்சுது. அன்னைக்கே அவன் சோத்தில் விஷத்தை வச்சு நான் சாவச்சிருக்க முடியும். அவன் செத்திருந்தா நான் யாரை வச்சு மற்றவனங்களை முடிக்கிறது? குணாக்கு என் மேலே இருக்கிற காஜியை வச்சு தான் நான் நினச்சதை பண்ண முடியும். அவன் கூட குடும்பம் நடத்துதுன்னு முடிவு பண்ணேன். செந்திலோ குணாவோ 5 வருஷமாக காம்ப்ரமைஸில் இருந்தப்போ அவனுங்க 2 பேரையும் சண்டை போட வைக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ தான் அன்பு ஜாவா பையனியை குத்திட்டு வந்து நின்னா. குணாவாண்ட அவன் தம்பியை கேஸ் வாங்க ஒத்துக்க வச்சேன். கன்ஃபார்மா? சொந்த தம்பி ஜெயலலிதா செந்திலால் எதுவும் பண்ண முடியாதுன்னு குணா நினைக்கிறானே என் பிள்ளைங்களை வச்சு செந்திலுக்கு சொல்லி விட்டேன். 20 பேர் சரண்டர் ஆகிறானா ஸ்டேஷனில்? குணா தம்பி சங்கர் தானே ஸ்டேட்மெண்ட் ஊற்றுறான். பாவுசி நகர் சுந்தர மட்டையில் ஆஜராகிறேன். மொத்தம் உள்ளியா வச்சு போடுறேன். அதோட அவனுங்களுக்குள்ள அச்சுன்னு சாவானுங்கன்னு நினச்சேன். ஆனால் செந்தில் அரசியலுக்கு போகணுன்னு காம்ப்ரமிஷனுக்கு வந்து நின்னா. எவனோ ஒரு அரசியல்வாதி கால்நகின்னு சுற்றுறதுக்கு குணாவோ வேலுவோ அதுக்கு ரெடியானானுங்க. அன்னைக்கு ரமேஷ் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி குணாவையும் வேலுவையும் என்கவுண்டர் லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு செந்தில் காசு கொடுத்துக்கிறான்னு நான் சொல்ல வச்சேன். என்னம்மா செய்யணும்? அதை நம்பிட்டானுங்க. செந்தில் பிளாக்கை விட்டு வெளியேட்டுன்னு வர்றதுக்கு தான் குணா அன்பு அனுப்புனா. ஆனால் அவன் தான் செந்தில் குத்துனா. அவன் கையால் தான் என் மாமாவை சாவச்ச எல்லார் உயிரும் போகுதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு தடங்கள் வராத பார்த்துக்கிறது மட்டும்தான் என் வேலை. இந்த நேரத்தில் குணாவோ வேலுவோ ஒன்றா இருந்தானுங்கன்னா அது அன்பு உயிருக்கு ஆபத்து. என் பொண்டாடி குளிக்கும் போது எட்டி அப்ப என் பொண்டாடி போய் சொல்றாளா? இப்போதைக்கு அவனாலேயோ வேலுவாலேயோ அன்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னால் இனிமேல் இந்த இன்னைக்கு நைட்டே நான் குணாவை வீடு மாற்ற வைக்கிறேன். இவனுங்க எல்லாரும் உண்மையாகவே ராஜனோட பிள்ளைங்க. இத்தனை வருஷமாக என் கூடவே சரியான டைமுக்கோசரம் காத்துனுக்குறானுங்க. செந்தில் நீ சொல்கிறத கேட்கலனா இவனுங்களை வச்சு குமாரை பார்த்துக்கோ. அவனுக்கு குணாவாலேயோ வேலுவாலேயோ எந்த பிரச்சனையும் வராத நான் போயிட்டு